வணக்கம், நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லாம் செயல்கூடும் எண்ணானை எண்ணம்பலத்தே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ராசி மகர ராசி, மகர லக்னம். உலகத்திலேயே சிரமத்தின் மேலே சிரமம் அப்படின்னு சொன்னால் அது மகரம் தான். சிகரம் தொடணும் அப்படின்னா மகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரத்துக்குள்ளே எத்தனை விதமான பேட் கர்மா உள்ளே இருக்குது. இதுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட ராசினே சொல்லுவாங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்ட சிந்தனை உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் அகதி மாதிரி வாழக்கூடியறாங்க அப்படின்னா இந்த மகரம்தான். இந்த மகரத்துக்குள்ளே நிறைய மர்மங்கள் நிறைந்து இருக்கு. இவங்க வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் ஒரு உயரத்துக்கு வரவே முடியலை, வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன் நமக்கு மாத்திரம் அந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மகரம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ராசி. தன்மானம் இருக்குது, அதிகமாக இருக்கும். யார்ட்டையாவது மகரத்துக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டோம்னா அவங்க ஜென்மமே அழிஞ்சாலும் அந்த மகரம் உங்களோட கனெக்ட் ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு ரோசக்கார ராசி அப்படின்னா அது மகரம், மகர லக்னம் தான். இப்போ சமீப காலத்தில் 7.5 சனியில் துவைச்சு தொங்க போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிரமத்தை எல்லாம் நிறைய சந்தித்து நிறைய பேரோட பிரச்சனையோட உச்சமெல்லாம் இங்கே சொல்லி மாற முடியாது. பேசினாலே அழுகே வந்துடும். அப்படி நிறைய கிளைண்ட்டை சந்திக்கும் போது ஏன் இவங்க உழைச்சி வாழ்க்கையில் மேலே வர முடியலை, அவங்களோட பிரச்சனை என்னன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், அவங்களுடைய மகரத்துக்குள்ளேய உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம்லாம் இருக்குது. இந்த 3 தான் இவங்களுடைய கர்மாவை சொல்லுது. ஏதோ ஒன்று தான் அவங்கள காப்பாற்றும். இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, பாரகாதிபதியே செவ்வாய், அஷ்டமாதிபதி சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த 8-11 தொடர்பு, அது பாதகமும் அஷ்டமும் தொடர்பு கொண்டு ஒரு ராசியாக இருக்கிறனால இவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டத்திற்கு அளவே கிடையாது. 8-11 தொடர்பு, பாதகமும் அஷ்டமும் தொடர்பு, பயங்கரமான தொடர்பு. நண்பர்களை நம்பி ஏமாற்றம் போனவங்க, மூத்த சகோதர வாழ்க்கை நல்லா இல்லை, நண்பர்களால் பிரச்சனை, நண்பர்களால் மன உளைச்சல், நண்பர்களால் பொருளாதாரத்தை இழந்தேன், நிறைய ஆசைப்பட்டு இழந்துட்டேன், போராடி முன்னேறவே முடியல, கஷ்டத்தை தான் சந்திக்கிறேன். ஐயோ, குழந்தைகளை நினச்சி வருத்தப்படாத மகரமே இல்லை. சரி, ஊரில் போய் பூர்வீகத்துக்கு போய் ஒரு பொழப்பு தளப்பை பார்க்கலாம்னா அங்கேயும் போக முடியல. ஏன்னா அங்கே சிறப்பாக வாழ முடியலைங்கிறத மகரம் ஃபீல் பண்ணாத மகரமே கிடையாது. சரி, குலதெய்வத்தை நினச்சி கவலைப்படாத மகரமே இல்லை. ஒன்றும் குலதெய்வம் போக முடியல, குலதெய்வம் போனால் சரியில்லை, குலதெய்வத்துக்கு போனால் பிரச்சனை, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. வீட்லையா மதிக்க மாட்டுறாங்க. இதுதான் மெயினான வார்த்தை, கரெக்டான வார்த்தைன்னு நான் சொல்லுவேன். சார், ஊரெல்லாம் என்னை மதிக்குது சார். நான் ஊரில் வெளியில் போனால் என்னை கையெடுத்து கும்பிட்றாங்க. நான் போய் நின்னா, ஐயா நீங்கள் உங்களை மாதிரி யாருங்க அப்படின்னு சூப்பராக சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பாருங்கள், அங்கே உட்கார அப்படின்னு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் எனக்கு ரெஸ்பான்ஸும் கிடையாது சார், பாசமே எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைஃப்பில் ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எதுனா மகரம்தான். அப்போ அந்த பாதகமும் அஷ்டமாதிபதியினுடைய சூரியனுடைய விஷயமும் சூரியன் செவ்வாயாக கலந்து உள்ளே உட்கார்ந்து இருக்குதுல்ல, இவங்கக்கிட்ட பிரச்சனை என்னன்னா கோபம். அவ்வளோ சீக்கிரம் வராது. கோபம் வந்துச்சுன்னா மிருகமாக மாறிடுவாங்க.
ஒரு உறவை ஒரு நிமிடத்துக்கு குறைவான நேரத்தில் அந்த உறவை ஒரு கோவம் வந்துருச்சு அப்படின்னா 20 வருஷம் நட்பை கூட வேண்டான்னு சொல்லி எரியக்கூடிய ராசி அதுதான். போடா நீ எல்லாம் ஒரு ஆள், உன்னை எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மகரத்துக்கு ஒரு பெரிய குவாலிட்டி. ஆனால் ஒன்று பாருங்கள், நன்றி மறக்காதது தான் மகரம். நீங்கள் மட்டும் மகரத்துக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலத்துக்கு அதை நினச்சி பார்க்கும். உங்களோட பேசுகிறாங்களையோ பேசுகிறையோ, வெறுக்கிறாங்க வெறுக்கலை, நேசிக்கிறாங்க நேசிக்கலை, எல்லாம் விட்டுருங்க. ஆனால் நீங்கள் நல்லது செஞ்சது எண்ணி வாழ்நாள் முழுதும் நினச்சி பார்ப்பாங்க. சரிங்க, இப்படியே பேசிக்கிட்டு போனால் அதான் எங்களுக்கு தெரியுமேங்கிறீங்க. மகர ராசிக்காரங்க மட்டும் ஐயப்பனை போய் பார்த்துட்டு பாருங்க. ஐயப்ப வழிபாடு தான் உங்களை உயர்த்தும். உங்களுடைய கர்மா முடிஞ்சே போயிடும். கர்மாவை டெலீட் பண்ணணும் அப்படின்னா மகர ராசிக்குள்ளே சூரியன் நுழையும் போது மகர சங்கராந்தியாக தை மாதத்தில் வரக்கூடிய மகர ஜோதியை வழிபடுவது. அந்த சபரிமலையில் தான் பண்ணுறாங்க, மகர ஜோதியை வழிபடணும். அப்போ யாரும் மகரத்தில் பிறந்தாலும் அத்தைன்னு ஒரு உறவு இருக்கு பாருங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்பாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாமியாவையும் அத்தையும் தான் கூப்பிடுவோம். அப்போ அவங்கள்ட்ட ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது தை மாதத்தில் பிறந்து பாருங்கள், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்போ வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா என்ன தான் சொல்ல வர்றோம், வாழ்நாள் முழுவதும் நான் கான்டாக்டே வச்சுக்க முடியல. இப்போ பாருங்கள், இவங்களுடைய கர்மா பாருங்கள் என்ன எங்கே முன்னேறி இருக்கு பாருங்கள். உழைக்கிறேன் சார், என்னால் ஜெயிக்க முடியல, நான் ஊர் விட்டு ஊர் மாறிட்டேன், ஆனால் இடம் விட்டு இடம் மாறிட்டேன், ஒரு இடத்துல என்னால் இருக்க முடியாதுங்க, 2 இடத்துக்கு மேலே 3 இடத்துக்கு மேலே மாறிட்டேன். திருமண வாழ்க்கை சார், ஏதாவது சம்பிரதாய கல்யாணம் சார், ஒரே கசப்பு சார். ஒரு சிலருக்கு 2 கல்யாணமெல்லாம் கூட நடந்துருது. ஒரு கல்யாணம் நடந்து பிரிஞ்சு வாழ்கிறோம், கல்யாண உறவில் எனக்கு ஒரு கசப்பு. எத்தனை பேருங்க சார் இந்த மகர ராசி அன்பர்கள் தாம்பத்தியமே சிறப்பு இல்லை சார். 12 கூடியவனே ராசியில் நீச்சான், 12ஆம் இடம் அயன செய்யணும் போகம், அவனே நீச்சான். 3ஆம் இடத்துக்கு அதிபதி போகக்காரகன், அவன் ராசியிலே நீச்சமாகிறான். விளங்குமா சார்? நீங்களே யோசனை பண்ணுங்க. அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு தாம்பத்தியமே சிறப்பு இல்லை. இப்போ மகரத்தை பார்க்குறங்க, எத்தனையோ பேர் காலச்சக்கரத்துக்கு அட்டமாதிபதி, காலச்சக்கரத்துக்கு பாரகாதிபதி, கணவன் மனைவி இணையக்கூடிய 7ஆம் இடம், இது எல்லாம் சந்திரன் 3 பேர் அங்கே இருக்கான், அங்கே வேற இருக்கான். சூரியன் அட்டமாதிபதி, அப்புறம் நடுவில் சந்திரன் வந்துட்டான். அதுக்கப்புறம் மேலே செவ்வாய் பாரகாதிபதி, அவனே அந்த வீட்டில் கர்மஸ்தானத்தில் போய் உச்சம் அடைகிறான். அப்புறம் எப்படிங்க குடும்பம் நடத்துவாங்க? அப்போ கணவன் மனைவி 70-80% பாருங்க தாம்பத்தியமே இருக்காது. இதாங்க இவங்க வாழ்க்கையில் உச்சப்பட்ட பிரச்சனை. என்ன மயத்துக்கு நான் வாழணும் அப்படிலாம், இதெல்லாம் எழுதப்படாத சட்டம், நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் என் மனைவி ஒரு நேரம் சந்தோஷமாக பிரியமாக இருக்க முடியல, எங்காவது வெளியில் போய் சுற்றிட்டு வர முடியல, வேலை சுமை பாரம் குடும்ப பற்று அதிகம், எல்லோரும் எங்களை சார்ந்து வாழ்கிறாங்க, நாங்கள் அவங்களுக்காக தியாகம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறோம். என்னைக்கு தான் எங்களுக்கு விடிவு காண வரப்போகுதோ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்கள் சர்க்கிளில் யாராவது மகரம்னு இருந்தால் அவங்க இப்படி தான் வாழ்கிறாங்க, அவங்க லைஃப் இப்படி தான் இருக்குது. நீங்கள் கல்யாணம்னு கேட்டிங்கன்னா, மகரம் கல்யாணம் பண்ணிருச்சுன்னா அது சந்தோஷமான கல்யாணமாக இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஏதோ அப்படிப்பட்ட நிலையிலே இருக்குது. சரி, இவங்கள மாதிரி 9ஆம் அதிபதி லாபாதிபதி எல்லாம் சந்தோஷத்தை கெடுத்துருவோம். அப்போ சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க பாருங்க, பாதக தோஷத்தையும் அஷ்டம தோஷத்தையும் வேரோட அறுக்கணும். அப்போ தான் இல்லற வாழ்க்கையிலிருந்து சமுதாய வாழ்க்கை வரைக்கும் இவங்களுக்கான ஒரு ரெகக்னைஸ், ஒரு அங்கீகாரம், மரியாதை இவங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு விஆர்எஸ் ஜாதகம். ஒரு வேலையை 1 நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் தூக்கி போட்டு வந்துடுவாங்க. நான் அரசு பணியில் இருந்தேன், தூக்கி போட்டு வந்துட்டேன், பெரிய நிறுவனத்தில் இருந்தேன், தூக்கி போட்டேன், ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தேன். இவங்க எப்படின்னாங்கய்யா, இவங்க ஒரு தேவலோக
இந்திரனுடைய வாழ்க்கை மாதிரி தான் இவங்க வாழ விரும்புவாங்க. ஒன்று இல்லை, வீட்டில் இருக்கும்போது சாதாரணமாக இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பாருங்கள், எல்லாம் பெர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு, பெண்களாக இருந்தால் லிப்டிக்கெல்லாம் போட்டு நகை நட்டெல்லாம் போட்டு நச்சுன்னு பந்தாவாக போய் இறங்குவாங்க. அப்படின்னு நினைக்கிறது மகரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கும்போது இவங்கக்கிட்ட அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்குமாங்கிறது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மகரம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அப்போ சிம்பிளாக வாழ்கிறது வீட்டுக்குள்ளே, வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ராஜநடையாக இருக்கும். இப்போ சமுதாயத்தில் இவங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் வெளி வட்டாரத்தில் மதிப்பு கிடைக்காத மகரமே கிடையாது. அப்போ மதிப்பு மிக்க வாழ்க்கை வாழ ஒன்றுமே இல்லை. நான் 40 வயசுக்கு மேலே தான் என்னை நானாக உருவாக்கி சுயமாக வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லும். சரி, இப்படியே இருந்தேன், என்ன வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு மாமாவோட பிரச்சனை, தந்தையோட பிரச்சனை. ஏன்னா 9ஆம் இடம் தான் தந்தை. அப்போ அந்த தந்தையாரோட சூரியனே இங்கே அஷ்டமாதிபதி ஆகிறார் இல்லையா. சிலருக்கு அப்பா இல்லை, அப்பா அம்மா இருந்து பிரயோஜனம் இல்லை, என் வளர்ச்சியை பார்க்குறதுக்கு இல்லை, நான் முன்னேறும் போது அவங்க அப்படி இல்லை, இப்படி எல்லா விஷயங்களும் வரும். அப்போ அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அப்பான்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு சில நேரம் குழந்தைகளால் மன உளைச்சல் உண்டுங்க. குழந்தைகளால், ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 5 கூடியவன் சிம்மம், இவங்க ராசிப்படி 8 கூடியவன் சிம்மம். இந்த 5 குழந்தை என்பதும் 8 நெருக்கடி. 5னா குழந்தைங்க, 5ஆம் பாவம்னா குழந்தைங்க, 8னா நெருக்கடிங்க. அப்போ போராட்டம். அப்போ குழந்தைகளால் சில நேரங்களில் மன நெருக்கடி சந்திக்கக்கூடிய மகரமாகவும் வாழ்கிறாங்க. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நாம் சேனலில் நாம் இதை பற்றி சொல்கிறோம். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி, இப்போ இதெல்லாம் பரிகாரம் இருக்கா? சூப்பர் பரிகாரம் இருக்குது. சுவாமிமலை முருகர் அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை, அன்னதானம் பக்காவாக வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும். சூரிய ஓரையிலையோ செவ்வாய் ஓரையிலையோ போயிட்டு வரணும். வைத்தியநாத சுவாமி, வைத்தீஸ்வரன் கோவில், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் போய் உங்கள் கால் பட்டுட்டு வந்தாலே உங்கள் கர்மா அந்த எதிர்காற்றில் காற்றோடு காற்றாக மறைந்து விலகி உங்கள் வாழ்க்கை ஒரு விமோச்சனத்திற்கு அழைச்சிட்டு போகும். இதுதான் சத்தியம். இதை பிரகாரம் நீங்கள் செஞ்சு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.